ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருத்திக்கோட ஃபோட்டோ வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லேயே பிரிண்ட் பண்ணியிருந்தோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்டுடியோவில் நம்ம பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லேயே பண்ணது, கண்ணாடியிலே பண்ணியிருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கண்ணாடியில் டேரெக்டாக நம்ம அப்படியே பிரிண்ட் போட்டு இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் போடணுன்னா ஃப்ரேம் பண்ணால் எப்படி பண்ணுவோம், ஸ்டுடியோவில் கொடுத்துட்டு அதில் அவங்க பார்த்திங்கன்னா ஷீட்டில் பிரிண்ட் போட்டு அதுக்கு ஃப்ரேம் போட்டு தருவாங்க. பட் இது அப்படி இல்லைங்க, டோட்டலி டிஃப்ரெண்ட். கிளாஸ்லேயே அப்படியே நம்மளோட ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி அழகாக ஃப்ரேம் போட்டு நம்ம மாட்டிக்கலாம். இது வந்து புதுசாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போடுவீங்க இல்லைங்களா நார்மலாக ஸ்டுடியோவில் கொடுத்து, அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வைஸ் லுக் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவதுக்கு கிஃப்ட் பண்ணுறனா கூட பண்ணலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ உங்களோட குழந்தைங்க ஃபோட்டோ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸில் பண்ணது தான். பட் ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அது கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து 4mm கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஃப்ராஸ்டட் பண்ணி நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ஸ்ருத்திக்கு இப்போ பார்த்திங்கன்னா 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்ருத்திக்கோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை வீட்டில். இந்த ஃபோட்டோ எடுத்தே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுப்பாங்க இல்லைங்களா, அப்போ எடுத்தது தான். அதுக்கப்புறம் பிரிண்ட் போடலான்னு போடவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த லாக்டவுன் டைமில் இருந்தனால இவர் வந்து நான் கிளாஸில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் போட்டிருந்தாரு. சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கிளாஸில் பண்ணுறது. அப்புறம் தான் இவர் பண்ணிட்டு வந்து காட்டினதப்போ தான் பார்த்தோம். சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நிறைய பேர்த்துக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரில. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லை நீங்களே உங்களோட ஃபோட்டோஸ் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிளாஸ்லேயே அப்படியே பிரிண்ட் பண்ணி நம்ம போடுறது. இது பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபோட்டோ. இது இன்னொரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் பண்ணியிருந்தாங்க. நல்லா அகலமாக பெரிய சைஸில் பண்ணி அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இதில் அப்படியே ஃப்ரேமில் இறக்கிட்டாங்க. இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் வச்சு பின்னாடி அப்படியே கவர் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி 2-3 ப்ராசஸ் இருக்குது. அது வந்து எனக்கே தெரில. இது ஆக்சுவலாக இவர் சர்ப்ரைஸாக கொண்டு வந்தனால எங்களுக்கு தெரியல எப்படின்ட்டு. நான் இன்னொரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபோனில் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதில் பண்ண முடியாதுங்க. நம்ம ஸ்டூடியோவில் ஃபோட்டோஸ் எடுப்போம் இல்லையா, அவங்களோட பெரிய கேமராவில், அந்த மாதிரி கிளாரிட்டி உள்ள கேமராவில் ஃபோட்டோ எடுத்தது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கிளாஸில் பிரிண்ட் போட முடியும். ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸில் எல்லாமே நம்ம போட முடியாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரேம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி பின்னாடி மட்டும் நம்ம இந்த கிளாஸ் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக 2-3 ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி பின் அடிக்கணும், அதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் மாட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃப்ரேம் போட்டதுக்கும் இந்த கிளாஸில் போட்டதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். அழகாகவும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். அந்த இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இப்போ நாங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இனி மாட்டுறது மட்டும்தான் வேலை. 2 ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்கு பாருங்கள், அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தேவைப்படுது, நீங்களும் இந்த மாதிரி கிளாஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் செவுத்தில் மாட்டிட்டோம். வாலில் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அது ஸ்டுடியோவில் பிரிண்ட் போட்டது. இது பார்த்திங்கன்னா கிளாஸில் போட்டதுக்கு 2க்கும் பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்கும். நமக்கு கண்ணாடி போட்டதில் அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். அது பாருங்கள் கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருக்கனால உங்களுக்கு டிஃபர் ஆகும் இதுக்கும் அதுக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ மாட்டியிருக்கோம். இதுவுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு, நீங்களும் போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸும் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸில் பிரிண்ட் பண்ணி போட்டுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.